காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஆழ்ந்த சிவபக்தராக விளங்கிய ஒரு அடியவருடைய கதை. சோழ சக்கரவர்த்தியாக எப்படி மிளிர்ந்தார், எப்படி அவர் கந்தனுடைய விரதத்தை அனுஷ்டித்து கந்தபுரியை அடைந்தார், இதை பற்றிய பதிவை நாம் இன்று காணலாம். கந்த புராணத்திலே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கின்றது மிகவும் விவரமாக. கைலாயத்திலே ஒரு நாள், இது கிருதயுகம், கதை நடக்கின்ற களம். மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்தார்கள் அம்மையும் அப்பனுமான பார்வதியும் பரமசிவனும். அவர்கள் கைலாயத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் அமர்ந்திருந்த இடமானது ஒரு வில்வ மரத்தின் அடியிலே. அப்பொழுது பல முசு கூட்டங்கள், குரங்கு கூட்டங்கள் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வயதான ஆண் குரங்கு, தான் என்ன செய்கின்றோம் என்பது அதற்கு தெரியாது. அந்த குரங்கு என்ன பண்ணிச்சுன்னா, வில்வ இலைகளை விளையாட்டாக பார்வதி அம்மையினுடைய மேனியினுடையும் பரமசிவனுடைய உடலின் மீதும் கிழித்து போட்டுக்கொண்டே இருந்ததாம். பார்வதிக்கு கோபம் வந்து விட்டதாம். என்ன செய்கின்றோம் என்பது தெரியாதா இந்த குரங்கிற்கு என்று சற்றே கோபப்பட்டாலாம் அன்னை பார்வதி. ஆனால் பரமசிவன் சொன்னாராம், தெரியாமல் செய்கின்றது, மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொல்றாராம். என்ன செய்யறாரு பாருங்க கைலாய வாசன். அந்த குரங்கிற்கு மெய்யுணர்வினை கொடுக்கின்றார். அது என்ன ஐயா மெய்யுணர்வு என்று நாம் கேட்கலாம். மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார் அல்லவா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நாம் சிவபெருமானை வணங்குகின்றோம் என்று சொன்னால் அது சிவபெருமானுடைய ஆணை. அவர் அனுமதித்தால் ஒழிய நாம் அவரை நினைக்க முடியாது. இதுதானே உண்மை, இப்படித்தானே நடந்தது. பரமசிவன் அந்த குரங்கிற்கு மெய்யுணர்வினை கொடுத்தவுடன் அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான் பாருங்க. சிவபெருமானிடமும் பார்வதி அம்மையிடமும் நாம் பக்தி செலுத்த வேண்டுமே ஒழிய இப்படி நாம் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது வில்வ இலைகளை கீழே போடலாம், அதனால் அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் அல்லவா. அதனால இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாம் அன்னை பார்வதியிடம். அப்பொழுது பார்வதி அம்மையும் பரமசிவனும் வரமளிக்கிறார்கள் அந்த குரங்கிற்கு. நீ மண்ணுலகத்திலே சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று. ஆனா குரங்கு என்ன கேட்டுச்சான் பாருங்க, எம்பெருமானே தங்களை பிரிந்து இந்த கைலாயத்திற்கு வர வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறார்கள், எத்தனை தவம் புரிகின்றார்கள், தங்களை காண வேண்டும் என்று, தங்களுடைய திருக்கைலாய காட்சியை காண மாட்டோமா என்று எத்தனை அடியார்கள் எப்படியெல்லாம் பக்தி செலுத்துகின்றார்கள், எப்படியெல்லாம் தவம் செய்கின்றார்கள். கிடைத்தற்கரிய இந்த கைலாயத்தை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டுமா எம்பெருமானே, எனக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்கின்றாராம், நாம் விளையாட்டாக சிவபெருமானிடத்து வில்வ இலைகளை அர்ச்சித்தால் நமக்கு வேண்டியன கொடுப்பார் அல்லவா. ஆசுதோஷி தானே அவர், அவர் எப்படி கொடுத்த வரத்தை வேண்டாம் என்று சொல்லுவார். ஐயா, தாங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பீர்கள், மனுவின் வம்சத்திலே பிறந்து பின்பு தவம் செய்து என்னை அடைவீர்களாக என்று அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வரமளிக்கின்றார் சிவபெருமான். மாந்தாதா இவர் சோழ சக்கரவர்த்தி, இவருடைய மகனாக பிறக்கின்றது இந்த ஆண் குரங்கு. ஆனா ஒரு வரம் கேட்டது பாருங்க, அதை நாம கவனிக்கணும். என்னன்னா, இறைவா நான் மண்ணுலகத்திலே சக்கரவர்த்தியாக பிறந்தால் கர்வம் கொண்டு விடுவேன் அல்லவா. எவ்வளவு பெரிய பதவி, அரசு போகம் அல்லவா, அரண்மனை, ஆலவட்டம் பரிவட்டம் எல்லாம் வீசுவாங்க. அப்ப நான் உன்னை மறந்து விடுவேன் அல்லவா. இறைவா எனக்கு இந்த குரங்கு முகத்தோடைய எனக்கு அடுத்த பிறவியை கொடுங்கள் என்று வேண்டி பெற்றுக்கொண்டதாம் இந்த குரங்கு. மாந்தாதாவிற்கு மகனாக முசுகுந்த சக்கரவர்த்தி பிறக்கின்றார். மிகப்பெரிய தோல் வலிமை உடையவராக விளங்கினார். இந்த மனுலகம் முழுவதையும் அவர் ஆட்சி செய்கின்றார். மனுவின் வம்சம் இவருடையது. இந்த மனுவின் வம்சத்திற்கு என்ன பெருமை இருக்க முடியும்? பகீரதன், இந்த ஒற்றை சொல் போதுமல்லவா. நாம சொல்லுவோம் இல்லையா, பகீரத பிரயத்தனம் செய்து இந்த வேலையை முடித்தேன் அப்பா என்று. எவ்வளவு பெரிய கடினமான போராட்டமான
சவால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதனையும் நாம் முறியடித்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பகீரதனுடைய வரலாறு நமக்கு ஒரு பாடம். இந்த பகீரதனுடைய வம்சத்திலே பிறந்தார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்திரன் அரசாட்சி புரிகின்றான் அமராவதி பட்டினத்திலே. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, அடிக்கடி பல அசுரர்கள் வருவார்கள், இவனிடம் போர் புரிவார்கள். இவனும் என்ன பண்ணுவான் பாருங்க, ஆனா மட்டும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைவான். அவர் என்ன பண்ணுவாருனாக்கா அசுரர்களை அழித்து விடுவார். இப்போ வலாசுரன்ற ஒரு அசுரன், அவன் வாலாட்டி கொண்டிருந்தான் இந்திரனுக்கு எதிராக. பார்க்கின்றான் இந்திரன், சரி நாம யாருடைய உதவியாவது பெற்று இவனை அழிக்க வேண்டும் அல்லவா. அப்போ பார்த்தாக்கா இந்த மண்ணுலகத்திலே அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி, மிகப்பெரிய வல்லன்மை வாய்த்தவர். இவரை தேடி சென்று நாம் உதவி கேட்டால் என்ன கெட்டுவிட போகின்றது என்ற எண்ணம். இந்திரன் என்ன பண்றான் பாருங்க, தூதுவர்களை அனுப்பித்து சொல்கின்றானாம், ஐயா உங்களுடைய உதவி வேண்டும் என்று. மறுக்காமல் உதவி புரிகின்றார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. இப்போ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மிகப்பெரிய தோல் வலிமையால் பராக்கிரமத்தால் வலாசுரன் முறியடிக்கப்பட்டான். ஆனா அவன் அசுரன் இல்லையா, அவனுக்குன்னு பெரிய அசுர பலம் இருக்கும் இல்லையா. அவனோட பல நாள் போரிட்டதுனால இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் சோர்வு உண்டாகி விட்டதாம், அயற்சியாக போய்விட்டதாம். அதனால மிக நீண்ட தூக்கம் போட வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதாம் அவருக்கு. நாம என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய ப்ராஜெக்டை எடுப்போம், கஷ்டப்பட்டு முடிப்போம், முடிச்ச உடனே நமக்கு ஒரு சோர்வு வந்துவிடும். கொஞ்ச நேரம் தூங்கினால் நன்றாக இருக்கும் அல்லவா, இந்த உடற்சோர்வெல்லாம் போய்விடும் அல்லவா, மனச்சோர்வெல்லாம் நீங்கிவிடும், நமக்கு புதிய ஒரு புத்துணர்ச்சி கிடைத்து விடும். இப்படித்தான் நினைத்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. வலாசுரனை வென்று விட்டாகிவிட்டது. அப்பொழுது இந்திரன் கூப்பிட்டு கேட்கின்றானா மகிழ்ச்சியாக, ஐயா உங்களுடைய உதவிக்கு நன்றி, உங்களால் இந்த வலாசுரன் ஒழிந்தான், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி பாருங்க ரொம்ப கவனமா கேட்கிறாராம். என்னன்னா, ஐயா எனக்கு வரமெல்லாம் வேண்டாம், என்ன வரம் ஏற்கனவே வாங்கியாச்சு சிவபெருமான் கிட்ட. அவருக்கு சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் கேட்கிறாராம், நீங்க தினம்தோறும் பூஜிக்கின்றீர்கள் அல்லவா உங்களுடைய அரண்மனையில வச்சுக்கிட்டு, யாகேச பெருமான் அவரை எனக்கு கொடுங்கள் என்று. பார்க்கிறான் இந்திரன். கேட்டாலும் கேட்டாரு, மிக பெருசா இல்லையே கேட்டுட்டாரு, சிவலிங்கம் வேணும்னு கேட்டுட்டாரு, எப்படி கொடுக்க முடியும். சரி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் பண்ணணும் இல்லையா, ஐயா நான் கொடுக்கிறேன், நாளைக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. அது எதற்கு நாளைக்கு என்று சொல்ல வேண்டும், ஏன்னா மயனை கூப்பிட்டு, தேவதச்சன் இருப்பான் இல்லையா, அவரை கூப்பிட்டு இந்த மூலலிங்கம் மாதிரி 6 லிங்கத்தை செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா கொடுக்கறதுக்கு இந்திரனுக்கு விருப்பம் கிடையாது, உதவி மட்டும் வாங்கிக்கிட்டான் வலாசுரனை ஜெயிக்கிறதுக்காக. ஆனா இதற்கான வரமாக முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த சிவலிங்கத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஆனா அதற்கு பதிலாக இப்படி ஒரு உபாயம். சரி மூலலிங்கங்கள் போல ஒரு 6 லிங்கத்தை செஞ்சு வச்சாச்சுது. இப்ப மறுநாள் வராரு முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்ப இந்திரன் சொல்றானா, ஐயா நீங்க எடுத்துக்கலாம் ஐயா தாராளமா இனம் கண்டு அப்படின்னு. முசுகுந்த சக்கரவர்த்தி ஏற்கனவே வரம் இருந்துதான் இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் மனுவின் வம்சத்துல. அவருக்கு தெரியாதா, பக்தியோடு கையெடுத்து கும்பிட்டு சங்கரா உன்னுடைய காண்பி என்று சொன்னால் யார் காட்டி கொடுக்க மாட்டார்கள் உண்மையான ஒரு லிங்கத்தை. அப்பொழுது மிக சரியாக சுலபமாக கண்டுபிடித்து விட்டாராம். இந்திரன் பார்க்கிறான், தோற்றுவிட்டோம் அல்லவா பக்தியின் முன்னாடி, ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஐயா மீதி 6 லிங்கத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு அன்பு பரிசாக கொடுத்து விட்டானாம். அளப்பரிய ஆனந்தம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு. யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசயமான பரிசு, அதுவும் எம்பெருமான் சிவபெருமானுடைய லிங்கம் அல்லவா. இந்த மூலலிங்கத்தை அவர் எங்கே ஸ்தாபித்தார், அவர் உறையூர் பட்டினத்தை ராஜதானியாக கொண்டு அரசாண்டு கொண்டிருக்கின்றார் மண்ணுலகத்திலே. ஆனா அவர் எங்க ஸ்தாபிச்சாரு பாருங்க, திருவாரூரிலே மூலலிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார். அவர்தான் திருவாரூர் தியாகேச பெருமான், வீதி விடங்க பெருமான் என்று அழைக்கப்படுகின்றார். அஜவா நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஒளியால் செதுக்கப்படாத இந்த லிங்கங்களை சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இவர் மீதி 6 இடங்களிலே ஸ்தாபனம் செய்தார். முதலிலே திருவாரூர்,
திருநள்ளாறு, திருவாய்மூர், திருக்காரவாசல், திருக்குவளை, வேதாரண்யம், நாகப்பட்டினம் இந்த 7 இடங்களிலே அற்புதமாக ஸ்தாபனம் செய்தார். நாம் காண்பதற்காக எவ்வளவு அருமை பாருங்கள். பக்தியால் வென்றாலும் நமக்கும் அருமையான ஒரு லிங்கங்களை கொடுத்திருக்கின்றார் அல்லவா முசுகுந்த சக்கரவர்த்தி. இப்போ இந்த வரத்தை வாங்கிவிட்டார். என்னன்னா மிக நீண்ட வரத்தை, அதாவது நீண்ட உறக்கத்தை வரமாக பெற்றார். ஆனா என்ன கேட்கிறாரு பாருங்க, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாராவது என்ன தொந்தரவு செய்தார்கள் என்றால் நான் அவர்களை விழித்து பார்த்தால் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று இந்த வரத்தை பயன்படுத்தி கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா. துவாபார யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா பல அசுரர்களை வென்றிருக்கின்றார். அப்படி ஒரு அசுரன் கால யவனன் அவனுடைய பெயர். அவனை விரட்டி கொண்டு வருகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்பொழுது இந்த குகைக்குள்ளே நுழைந்து விட்டான் காலயவனன். முசுகுந்த சக்கரவர்த்தி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குகையிலே. அப்பொழுது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி யார் என்று தெரியாமல் தட்டி எழுப்பி விடுகின்றான் இந்த காலயவனன் என்ற அசுரன். அப்பொழுது இவர் விழித்து பார்க்கின்றாராம் கோபமாக. யாரடா அவன், நான் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுப்புபவன் என்று கேட்கும் பொழுது விழித்து பார்க்கும் பொழுது இந்த காலயவனன் மடிந்து விட்டான். எப்படி பயன்படுத்தி கொண்டார் பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா. இப்பொழுது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு தடவை தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரிடம் கேட்டாராம், குருவே எந்த வரத்தை நான் மேற்கொண்டால் எனக்கு சிறப்பு கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது வசிஷ்டர் கூறுகின்றாராம், முருகப்பெருமானை வணங்கினால் உனக்கு நன்மைகள் பல உண்டாகும் அப்படின்னு. அப்போ முருகப்பெருமானுக்குரிய உபவாசம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் 2 விரதங்களை சொல்கின்றார். ஒன்று மிகவும் மேன்மையான சுக்கிரவார விரதம். அது என்ன ஐயா என்று கேட்கலாம். வெள்ளிக்கிழமை என்று கந்த பெருமானை வணங்க வேண்டும். இப்படி வணங்கியதன் காரணமாக சிறப்பு பெற்றவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் பகீரதன். இழந்த அரசாட்சி அனைத்தையும் பெற்றுக்கொண்டவன் இந்த வரத்தின் மூலமாக. அடுத்தது கார்த்திகை விரதம். இந்த கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டு நாரத மகரிஷி தொடர்ந்து 12 ஆண்டுகள் இந்த கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டு, நாம சொல்லுவோம் இல்லையா 7 முனிவர்கள், சப்த ரிஷிகள், அவர்களுக்கும் மேலான ஒரு பதவியை அடைந்தாராம். அடுத்தது இன்னொரு விரதம் சொல்றாராம் வசிஷ்டர். என்னன்னா ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை பிரதமை என்று ஆரம்பிக்க வேண்டுமாம் கந்த பெருமானை வணங்குவதற்கு. தொடர்ந்து 6 நாட்கள் பிரதமை தொடங்கி பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி என்று உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். மறுநாள் சப்தமி அன்று முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நாம் என்ன எண்ணினோமோ அது நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றாராம் வசிஷ்டர். இதை மேற்கொள்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த விரதத்தின் பயனாக சூரனை சம்ஹாரம் செய்த பிற்பாடு திருப்பரங்குன்றத்திலே இந்திரனுடைய மகள் தேவயானையை முருகப்பெருமான் மணந்து கொள்கின்றார். அப்பொழுது தூதுவர்கள் வந்து சொல்கின்றார்களாம், தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த திருமணத்தில், உங்களுக்கான சிறப்பு அழைப்பிதழ் உண்டு என்று. இதனை மேற்கொண்டு என்ன பண்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி, திருப்பரங்குன்றத்திற்கு வந்து முருகப்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்கின்றார். அப்பொழுது பார்க்கின்றார் முருகப்பெருமான் என்ன பண்ணணும் இந்த கல்யாணத்தப்போன்னா, அம்மை அப்பனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மைக்கும் பாத பூஜை செய்விக்க வேண்டும். இதுதானே நியதி. இப்படி செய்தாரா முருகப்பெருமான். இதையும் பார்த்தாரா முசுகுந்த சக்கரவர்த்தி. அவருக்கு ஆசை வந்து விட்டது, நாம் கந்தனை அடைய வேண்டும், கந்தலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல். அப்பொழுது இந்த ஐப்பசி விரதத்தை மேற்கொண்டு அவர் என்ன பண்றாரு, கந்தலோகத்தை அடைகின்றார். எத்தனை அருமையான சிறப்பு பாருங்கள். ஏன்னா இந்த திருமணம் எப்படி நடைபெற்றது, தெய்வீக திருமணம் அல்லவா. திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற பிற்பாடு நடந்த அருமையான திருமணம் அல்லவா. இந்த திருமணத்திலே கலந்து கொள்வதற்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருப்பார்கள், கண்குளிர காண வேண்டும் கந்த பெருமானை என்று. இப்படி சிவனிடமிருந்து வரம் வாங்கிய பிற்பாடு கந்தனுக்குரிய விரதத்தை அனுஷ்டித்து முசுகுந்த சக்கரவர்த்தி கந்தலோகத்தை அடைந்தார் என்பது கந்த புராணம் சொல்லக்கூடிய அருமையான செய்தி. எவ்வளவு அருமையான வரலாறு பாருங்கள். ஏன்னா இந்த கார்த்திகை விரதத்திற்கும்
சுக்கிரவார விரதத்திற்கும் இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய கந்த பெருமானுக்குரிய விரதத்தையும் மேற்கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி அழியா புகழ் பெற்றார். கந்தபுரியிலே அவர் கந்தனை வணங்கி கொண்டு அவர் தன்னுடைய அழியா சாயுச்சிய பதவியை பெற்றார். இங்க நாம ஒண்ணு கவனிக்கணும். என்னன்னா, கந்தனை பார்த்த ஒரு வரம் கேட்கின்றாராம். என்னன்னா, ஐயா, உங்களுடைய சேனாதிபதி இருக்கின்றார் அல்லவா வீரபாக தேவர், அவரெல்லாம் எனக்கு சேனாதிபதியாக வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது கந்த பெருமான் சொல்கின்றாராம், வீரபாகு நீ புறப்படு, அவர்களுக்கு துணை புரிவாயாக அப்படின்னு கேட்கும் பொழுது வீரபாகு தேவருக்கு கோபம் வந்து விட்டதாம். கந்த பெருமானே, உங்களுக்கு நான் சேனாதிபதியாக விளங்குகின்றேன், ஆனால் மண்ணுலகத்திலே பிறந்து அரசாட்சி செய்கின்ற முசுகுந்த சக்கரவர்த்திக்கு என்னால் இந்த உதவியை செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது கந்த பெருமான் சபித்து விடுகின்றாராம். நீர் மண்ணுலகத்திற்கு சென்று பிறக்க வேண்டும், என்னை பிரிய வேண்டும், பின்பு நீ வரம் இருந்து என்னை அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய ஆவல் தான் வென்றது. வீரபாகு தேவர் புஷ்பகந்தி என்ற பெண்ணை மணந்தார். அவருக்கு சித்திரவள்ளி என்ற ஒரு பெண். இந்த சித்திரவள்ளியை தான் மனம் புரிந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. யாருக்கு நான் சேனாதிபதியாக போக மாட்டேன் என்று சொன்னாரோ அவருக்கே பெண் கொடுத்தார் வீரபாகு தேவர். இப்பொழுது வீரபாகு தேவர் என்ன பண்றாரு, முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய உறவினர் ஆகிவிட்டார். முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, கந்தபுரியை அடைந்து விட்டு தன்னுடைய மகனான சித்திரவள்ளிக்கும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் மகனாக பிறந்த அங்கிவர்மனுக்கு முடிசூட்டி வைத்து விட்டு அவர் என்ன பண்றாரு, கந்தபுரிக்கு சென்று கந்தனோடு அவர் அருமையாக கந்தலோகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றார். அங்கேயே நிரந்தரமாக வாசம் செய்ய முடிவெடுத்து விட்டார். இப்படி கந்த புராணத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அருமையான வரலாறு விவரிக்கப்பட்டிருக்கின்றது. நாமும் இப்படிப்பட்ட அடியார்களை வணங்குவோம், அவர்களுடைய அருளை பெறுவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. ஏன்னா இது கைலாயத்தில் ஆரம்பித்து கந்தபுரியிலே நிறைவடைகின்றது. முதலிலே முருகப்பெருமானிடம் வரம் வாங்கவில்லை, முதலிலே சிவபெருமானிடம் வரம் வாங்கிவிட்டு பின்பு அவர் கந்த பெருமானை வணங்கி கந்தபுரியை அடைந்தார். இது கந்தபுராணம் சொல்லக்கூடிய அருமையான வரலாறு. நமக்கும் வணங்குவதற்கு 7 சப்தவிடங்க தலங்களை கொடுத்துள்ளார் முசுகுந்த சக்கரவர்த்தி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.